ஏன் சொல்லுதுன்னா அந்த வசனம் 5ஆம் வசனம் அழகா சொல்லுது, அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடியா. அப்ப அந்நியனுடைய சத்தத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? சத்தமா சொல்லுங்க, அறிந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா நம்ம யாருடைய சத்தத்தை அறிந்திருக்கணும்? மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்லுகிறேன், இது அந்நியனுடைய சத்தம் அல்ல, இது ஆட்டு கசாப்பு கணக்காரனுடைய சத்தம். சத்துரு கொள்ளவும் அழிக்கவும் அன்றி வேற ஒண்ணுக்கு வரான். ஆனா சத்துவா வரமாட்டான். ஆட்டுத்தோட போத்துன ஒரு ஓனாயா வருவான். அவன் சத்தத்துக்கு செவி கொடுத்தோம்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் க்ளோஸ் பண்ணி நம்முடைய எதிர்காலத்தையும் வீணாக்கி ஒண்ணுமில்லாம சமாதானத்தை குலைச்சு போட்டுருவோம். இன்றைக்கு நான் கேள்விப்பட்டேன், பிள்ளைக்கு கல்யாணமான போன பிள்ளைய இப்பவும் அந்த 2 பிள்ளைகளை 2 பேர் குடிகாரம் இருக்காங்க. அதே அம்மா என்ன கஷ்டப்பட்டுச்சோ அதே கஷ்டம் பிள்ளை கஷ்டப்படுறாங்க. அதே அடி உத டெய்லி குடிச்சுக்கிறாங்க. ஒரே ஒரு தடவை இல்ல, நான் ஆண்டவரை விட்டு பின்வாங்க மாட்டேன், அவர் என்னுடைய தேவன், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் தேவன் என்ற அந்த விலையேறப்பட்ட விசுவாசத்துல தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிந்து இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். நிச்சயம் நமக்கு பாருங்க நிக்கும் பொழுது அவருக்குன்னு அவர் என்னுடைய தேவன். யோபு நின்னு அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் சொல்லுங்க அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், சரி வைராக்கியமா இருப்பேன். நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னுடைய தேவன், நான் அவரை விட்டு விலக மாட்டேன் என்ற நம்பிக்கை இருந்தீங்கன்னா அவர் உங்களுக்காக நன்மையான வாசங்களை நிச்சயம் உங்க வாழ்க்கையில திறப்பார். அல்லேலூயா. ஒரு வழி அடைக்கப்பட்ட ஆண்டவர் 7 வாசலை திறப்பார். கையில இருந்து ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. சத்துரு ஒரு வழி அடைச்சிட்டு உன்னை திகைக்கிற சூழ்நிலையில கொண்டு வருவான். இல்ல ஒரு வழி அடைக்கப்பட ஆண்டவரே அந்த வழியை அடைப்பார். சில சமயம் ஆண்டவரே ஒரு புதிய வழியை திறக்கிறதுக்காக அடைப்பார். இப்போ ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க, எலியாவை கொண்டு போய் காட்டுல உட்கார வச்சிட்டாரு. டெய்லி காக்கா வந்து என்ன செஞ்சது? அப்பவும் இறைச்சி கொடுத்துட்டு இருந்தது. பக்கத்துல நதி ஓடுது, தண்ணியை குடிக்க வேண்டியது, அப்பத்தை சாப்பிட வேண்டியது, ஜெபிக்க வேண்டியது, தூங்க வேண்டியது, நல்ல ஒரு வாழ்க்கை. ஆனா சில சூழ்நிலை வரும்போது கர்த்தரே கதவை அடைத்தா, தண்ணீரை வற்றி போக பண்ணினா, காக்கா வரதை நிப்பாட்டிச்சு. இப்ப ஆண்டவரே என்னங்கிறான், ஆண்டவரே என்ன பசி ஆயிடுச்சு, காக்கா வர மாட்டேங்குது, ஆகாரம் வரல, தாகத்துக்கு குடிச்சுட்டு இருந்த தண்ணீர் என்ன செஞ்சுச்சு? பத்தி போயிடுச்சு. அவ்வளவுதான், இங்க முடிஞ்சு வச்சுக்கிட்ட கதை வடச்சிட்டு உனக்கு வேற ஒரு வாசல் வச்சிருக்கனால சாரி பார்த்து விதவை வீட்டுக்கு என்ன செய்யும் அப்படி அந்த நேரத்தில் நம்ம சோர்ந்து போய் அன்னையினுடைய சத்தத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? சொல்லுங்க, செவி கொடுத்துடக்கூடாது. ஒரு வாசல் அடைச்சா நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உனக்காக 7 வாசலை திறக்க அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நானும் எப்பொழுதுமே அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகள். நாம் எப்பவுமே அவருடைய சத்தத்துக்கு தான் என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். வசனத்தை வாசிக்க வேண்டாம்.